அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தன்னம்பிக்கையூட்டும் விதி. பார்வையில்லாமல் இருப்பது இறைவனது சோதனை என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதற்காக அவருக்கும் அழகான கண்களோடு சொர்க்கம் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகிறான், நான் என் அடியானை அவனது பிரியத்திற்குரிய இரு பொருட்களை பறித்து கொண்டு சோதித்து அவன் பொறுமை காப்பானேயானால் அவற்றுக்கு பதிலாக சொர்க்கத்தை நான் அவருக்கு வழங்குவேன். அவனுடைய பிரியத்திற்குரிய இரு பொருட்கள் என்பது அவருடைய இரு கண்களை குறிக்கும். அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 5653. நோய் வந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சல் கண்டு சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் நான் சென்று அவர்களை பரிவோடு தொட்டேன். அப்போது நான் தாங்கள் கடும் காய்ச்சலால் சிரமப்படுகிறீர்களே என்றேன். நபி அவர்கள், ஆம், உங்களில் இருவர் காய்ச்சலால் அடையும் துன்பத்தை போன்று நான் ஒருவனே அடைகிறேன் என்றார்கள். நான் இத்துன்பத்திற்கு காரணமாக உங்களுக்கு 2 மடங்கு நன்மைகள் கிடைக்குமா என்று கேட்டேன். நபி அவர்கள், ஆம், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் நோயினும் அது அல்லாத வேறு துன்பமாயினும் அதற்கு ஈடாக மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவதை போன்று அவருடைய பாவங்களை அல்லாஹ் உதிர்க்காமல் இருப்பதில்லை என்றார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 5667. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமை தைக்கும் முள் உள்பட அவருக்கு நேரிடும் துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 5641. பெற்ற குழந்தை இறந்தால் நரகத்திலிருந்து காக்கும் திரையாகிவிடும். பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எங்களுக்கும் ஒரு நாள் உபதேசத்திற்காக ஒதுக்குங்களேன் என கேட்டுக்கொண்டார்கள். நபி அவர்கள் பெண்களுக்கு ஒரு நாள் உபதேசம் செய்தார்கள். அதில் ஒரு பெண்ணுக்கு 3 குழந்தைகள் இறந்துவிட்டால் அவள் அப்பெண்ணை நரகத்திலிருந்து காக்கும் ஆகிவிடுவார்கள் என கூறியதும், ஒரு பெண் 2 குழந்தைகள் இறந்தால் என கேட்டார். அதற்கு நபி அவர்கள் 2 குழந்தைகள் இறந்தாலும் தான் என்றார்கள். அறிவிப்பவர் அபு சயீத் அல் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 1249. தன்னால் கொடுக்கப்பட்ட சோதனைக்கு ஏக இறைவனாகிய அல்லாஹ் தானே பொறுப்பேற்று கொண்டு அனைத்து இழப்புகளுக்கும் பாவ மன்னிப்பையும், கண்ணை இழந்திருந்தால் கண்ணை கொடுத்தும், கால்களை இழந்திருந்தால் கால்களை கொடுத்தும், கைகளை இழந்திருந்தால் கைகளை கொடுத்தும், அழகை இழந்திருந்தால் அழகை கொடுத்தும், மொத்தத்தில் எதையெல்லாம் இழந்தாரோ அத்தனையும் கொடுத்து மறுமையில் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.